ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப பட்ஜெட்டில் ஒரு செப்டிக் டேங்க் கட்டுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். நீங்கள் ஒரு பட்ஜெட்டில் வீடு கட்டுறீங்க அப்படின்னா, ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் வீடு கட்டுறீங்க அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வீடு கட்ட கொடுத்துறோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கீழே இருக்கிற நிலத்தொட்டி, அதாவது தண்ணி தொட்டி ஆகட்டும், அதுக்கப்புறம் செப்டிக் டேங்க் ஆகட்டும், அந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் கவர் ஆகாது. அதுக்கு வந்து நம்ம தனியாக வந்து கொடுக்க வேண்டியது வரும். ஸோ இது வந்து நம்ம ஒரு லிட்டர் கணக்கில் பேசுவோம். ஸோ லிட்டருக்கு 5 ரூபா 10 ரூபா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இருக்கும். ஸோ லிட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆள் கூலி மட்டும் ஒரு ரேட்டில் சொல்லுவாங்க. அதே மாதிரி லிட்டருக்கு நம்ம வந்து மெட்டீரியலோடு சேர்த்து ஒரு ரேட் வந்து சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கம்மியான லிட்டர்ஸ் பிடிக்கிற மாதிரி, அதாவது நம்ம வீட்டில் ஃபேமிலியில் அதிக மெம்பர்ஸ் இல்லை, ஸோ கம்மியான லிட்டர்ஸ் வந்து பிடிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு செப்டிக் டேங்க் வந்து அமைக்கலாம். அதாவது ரிங்ஸை வந்து நமக்கு ரெடிமேடாக வந்து கடையில் கிடைக்கும். அந்த ரிங்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து செப்டிக் டேங்க் வந்து அமைக்க முடியும். இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செலவு வந்து பெரும்பாலும் மிச்சப்படுத்தும். ஸோ ஒரு கன்வென்ஷனல் டைப்பில், அதாவது நீங்கள் வந்து பிரிக்லேயோ இல்லை ஹாலோ பிளாக்லேயோ இல்லை வந்து நம்ம கருங்கல்லையோ வந்து நம்ம செப்டிக் டேங்க்கோ கட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 1 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாகும். அதை வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு 10,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாய்க்குள்ளே வந்து நம்ம வந்து கட்டி முடிக்க முடியும். ஸோ அதை வந்து இந்த ரிங்ஸை யூஸ் பண்ணி வந்து கட்டினா. ஸோ இப்போ இந்த ரிங்ஸு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரெடிமேடாக வந்து கிடைக்கும். ஸோ இதோட டயமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. அதோட ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 1 அடி அப்படி ஹைட்டில் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதோட டயாமீட்டர் வந்து 2 அடியிலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ 2 அடி 3 அடி 4 அடி வரைக்கும் நமக்கு இருக்குது. கிட்டத்தட்ட 5 அடி வரைக்குமே இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பெரும்பாலும் வந்து இந்த 3 அடியில் இருக்கிற இந்த டயாமீட்டர் இருக்கிறத வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிங்ஸ் வந்து நமக்கு ஒரு 1000லேருந்து 1200 அந்த ரேஞ்சுக்கு வந்து நமக்கு வரும். இப்போ வந்து நம்ம வந்து குவான்டிட்டி வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படுது, ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் அதிகமான மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம 2 டேங்காக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதாவது இந்த ரிங்ஸை வந்து ஒன்று மேலே ஒன்று அடுக்கி அதுக்கு அதோட ஜாயின்ஸை வந்து நம்ம பிளாஸ்டிங் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே வந்து போதுமானது. ஸோ இது வந்து ஒரு டேங்க் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ இதை வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம குழியை வந்து தோண்டிக்கணும். ஸோ குழி தோண்டி முடிச்சுட்டு அது கீழே வந்து பிசிசியை வந்து நம்ம போட்டுக்கணும். ஸோ பிசிசி அப்படிங்கிறது வந்து பிளைன் சிமெண்ட் கான்க்ரீட். ஸோ அது வந்து நம்ம பெருசாக வந்து ஒரு கல் போட்டு, அதாவது 1.5 இன்ச்சு ஜல்லி வந்து போட்டு அதில் வந்து நம்ம சிமெண்ட்டும் மணலும் போட்டு கலந்து கீழே வந்து போடணும். அதுக்கு மேலே இந்த ரிங்ஸை ஒன்று மேலே ஒன்று அடுக்கி இதோட ஜாயின்ஸை வந்து நம்ம பிளாஸ்டிக் வந்து நீட்டாக வந்து பண்ணிடணும். ஸோ இந்த ரிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ரிங்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதாவது 5 அடி ஹைட்டில் வந்து 2 டேங்கு கட்டுறோம் அப்படின்னா 2ஐயும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்குவோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிங்ஸு வந்து ஒரு 1000 ரூபாய் அப்படின்னு கணக்கு போட்டிங்கனாவே நமக்கு வந்து 10 ரிங்ஸ் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து 10,000 ரூபா தான் செலவாகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம குழி பறிக்கிற கூலி, அதுக்கப்புறம் வந்து ஆள் கூலியெல்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு 10,000 ரூபா செலவாகுது அப்படின்னு போட்டாலும் 20,000 ரூபாயில் வந்து நம்மளால் வந்து முடிக்க முடியும். இதே வந்து நம்ம பிரிக்கை வச்சோ இல்லை வந்து ஹாலோ பிளாக் வச்சோ கட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம இந்த ஒர்க்குக்கு வந்து நமக்கு வந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ரிங்ஸை வந்து அடுக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக் வந்து பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியில் இருக்கிற கேப்பில் வந்து நம்ம சாயில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கன்சாலிடேட் பண்ணணும். அப்படி பண்ணுறது மூலமாக வந்து உள்ளே ஏதாவது லீக்கேஜ் இருக்கா அப்படிங்கிறத ஈஸியாக வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதை வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 டேங்க் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சைட்லேயே வந்து கேப் இருக்கும். ஸோ அதாவது ஒரு சில ரிங்ஸில் வந்து சைடில் கேப் வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த கேப் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம டீ ஜாயின் போட்டு நம்ம 2 டேங்க்கையும் வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ 2 டேங்க்கும் வந்து கனெக்ட் ஆயிரும். ஸோ மேலே மூடி இருக்கும். ஸோ மூடி போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மெயினாக கவனிக்க வேண்டியது, இது மேலே வந்து பெரிய வெயிட் எதுவும் வந்து வராத மாதிரி பார்த்துக்கணும். இப்போ பெரும்பாலும் வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செப்டிக் டேங்க் கட்டி அது மேலேயே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு டாய்லெட்லாம் கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே எதுவும் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் அதுக்கு மேலே வந்து நீங்கள் கார் பார்க்கிங்கோ இல்லை வேறு எந்த ஒர்க்குமே வந்து பண்ண முடியாது. ஏன்னா அதோட அது பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது, ஓரளவுக்கு தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி காசு மிச்சப்படுத்துறதுக்காக தான் இதை வந்து பண்ணியிருக்கோம். அதனால அது மேலே வந்து எந்த வெயிட்டும் வராத மாதிரி பார்த்துக்கிறது ரொம்பவே முக்கியம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா லீக்கேஜ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம கன்சல்டேட் பண்ணும்போதே ஏதாவது லீக்கேஜ் இருந்தது அப்படின்னா அதை வந்து திரும்ப அரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே மூடி போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மெயினாக எதுக்காக அப்படின்னா காசை வந்து மிச்சப்படுத்துறதுக்காக ஒரு டெக்னிக் தான் வந்து நம்ம இதை சொல்கிறோம். ஸோ இதை வந்து நீங்கள் நல்ல ஓரளவுக்கு வந்து அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி வீடு கட்டுறீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.